Dear students, நம்ம இந்த வீடியோவில் என்ன லேர்ன் பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் நம்மளோட ஒரு டோட்டல் வேல்யூ இருக்கும் ஸ்டார்டிங்கில் டெபாசிட் பண்ணுற வேல்யூ அதை வேறு ஸ்கீமில் டெபாசிட் பண்ணிடுவோம். இப்போ என்ன சொல்லியிருப்பான்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு 50,000 இருக்குன்னு வச்சுக்கலாம். அதை ஸ்கீம் ஏல கொஞ்சம் பணம் ஸ்கீம் பியில் டிவைட் பண்ணி ரெண்டுலேயுமே டிவைட் பண்ணி ஈக்குவல் கிடையாது, ஜஸ்ட் அன்ஈக்குவலாக டிவைட் பண்ணி டெபாசிட் பண்ணியாச்சு. அப்போ எனக்கு என்னென்னா ஒரு பர்டிகுலர் டூரேஷன் முடிஞ்சு இந்த ஸ்கீம் ஏலேருந்து கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட்டும் ஸ்கீம் பியில் மூலியமாக கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட்டும் ஓவரால் இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருவாங்க. ஸோ இதை கொடுத்துட்டு நமக்கு என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா ஸ்கீம் ஏல எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருப்பேன் இல்லை ஸ்கீம் பியில் எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருக்கேன் நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லுவாங்க. இட்ஸ் வெரி சிம்பிள். ஸ்டார்டிங்கில் ஒரு டோட்டல் பிரின்சிபலை வந்துட்டு ரெண்டு பார்ட்டை டிவைட் பண்ணி வேறு இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டிருப்பாங்க. அதுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருவாங்க. ஓவரால் இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ என்னன்னு கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு பார்ட்டில் எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருப்போம், செகண்ட் பார்ட்டில் எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருப்போன்னு கேட்டிருப்பாங்க. சரிங்களா? ஓகே, இது நம்ம ஆல்ரெடி வந்துட்டு இதை நம்ம அலிகேஷன் மிக்சர் டைப்லேயே வந்துட்டு அந்த டாப்பிக்லேயே இந்த சம்மை நான் சால்வ் பண்ணி கொடுத்துருப்பேன். இருந்தாலுமே ஒருவேளை உங்களுக்கு மறந்துருக்க வாய்ப்பு இருக்கலாம், அதை இன்னொரு டைம் கூட ரீகால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நமக்கான சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ₹2,500 இஸ் டிவைடட் இன்டூ 2 பார்ட். One part is put at 5% per annum and another part is put at 6% per annum. Okay, the overall interest is for ₹140. Then find the principal value was lent at 5% கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நமக்கு சம் பார்க்கும்போது மொத்தமாக 2,500 இது ரெண்டு பார்ட்டை நம்ம ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்கோம், டெபாசிட் பண்ணியிருக்கோம். இதில் என்ன சொல்லியிருக்கேன்னா ஒன் பார்ட்டு பார்த்தீங்கன்னா 5% டெபாசிட் பண்ணியிருக்கோம், இன்னொரு பார்ட்டை வந்துட்டு 6% டெபாசிட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் ஓவரால் எவ்வளோ பர்சன்ட் கொடுக்க கிடையாது, ஆனால் அதுக்கு பதில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஓவராலாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடைக்குதுன்னா 140 கிடைக்குது. புரிஞ்சுங்களா? அப்போ நான் அந்த அலிகேஷன் மிக்சரில் வந்துட்டு அந்த இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூவெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு வந்துட்டு என்ன ரேஷியோவில் அது ரெண்டுமே இந்த டெபாசிட்டை வந்துட்டு மிக்ஸ் பண்ணியிருப்பேன்னு எனக்கு கிடச்சிரும். சரிங்களா? அதுக்கு நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த 5% இருக்குங்களா அதுக்கு பதிலாக அதோட வேல்யூ மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இந்த 5% எதில் அப்ளை பண்ணும்? பிரின்சிபல் தானே. 1%க்கு 25னா 5%க்கு 125. அதே மாதிரி இங்கே 6% சொல்லியிருக்காங்க. 1% 25னா 6% 150. இப்படி சால்வ் பண்ணும்போது அந்த அலிகேஷன் மிக்சரில் மெத்தடில் போகும்போது எனக்கு வந்துட்டு இங்கே டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 10, இங்கே டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 15. இப்போ ரேஷியோ வந்துட்டு 2:3 கிடைக்குது. மீனிங் என்னென்னா இந்த டோட்டல் 2,500 என்ன ரேஷியோவில் ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 2:3 ரேஷியோவில் கொடுத்துருக்கேன். இப்போ அதை கால்குலேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். என்ன பண்ணணும்னா ₹2,500 ஜஸ்ட்டு மொத்தமாக 5 பார்ட்டால் டிவைட் பண்ணிட்டேன்னா ஒரு பார்ட்டு 500 கிடச்சிரும். இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க 5% டெபாசிட் பண்ண தானே கேட்டிருக்காங்க. 5% என்ன இருக்குன்னு பாருங்கள், 2 பார்ட் இருக்குது. இப்போ ஒன் ரேஷியோ வந்துட்டு 500னா அப்போ 2 ரேஷியோ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் ₹1,000. இதே வந்துட்டு 6% எவ்வளோ டெபாசிட் பண்ணிருக்குன்னு கேட்டால் ஜஸ்ட் 3 ரேஷியோ 1,500 ரெண்டு ஆட் பண்ணி பாருங்கள், டோட்டல் பிரின்சிபல் கிடச்சிரும். இட் கிளியர்? இதை நீங்கள் ரெண்டு மெத்தடில் சால்வ் பண்ணலாம். ஒன்று வந்துட்டு இந்த பர்சன்டேஜ் அப்படியே வச்சுட்டு இந்த வேல்யூ இதில் அப்ளை பண்ணி பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சி போட்டாலும் சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். அதுக்கு பதிலாக இந்த வேல்யூ அப்படியே வச்சுட்டு இதுக்கு ரெண்டுக்குமே பர்சன்டேஜ் வேல்யூ அப்ளை பண்ணாலும் ஒரே ஆன்சர் தான் கிடைக்கும். சரிங்களா? நீங்கள் ஒரு விஷயம் நல்லா மட்டும் ஞாபகம் வச்சுங்க, இருக்கிற வேல்யூ வந்துட்டு டிவைட் பண்ணி தான் ரெண்டுலேயுமே கொடுக்குறோம். அப்போ ரெண்டுலேயுமே கிடைக்கிற இண்டிவிஜுவல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் வச்சுக்கோங்க. ஓவரால் இன்ட்ரெஸ்ட் எப்பவுமே வந்துட்டு மிடில் தான் இருக்கணும். பாருங்கள், இது வேல்யூவில் இருக்குன்னா இது ரெண்டுமே வேல்யூவாக மாற்றிங்க. வேல்யூவாக மாற்றிட்டிங்கன்னா ஜஸ்ட் என்ன ரேஷியோவில் டெபாசிட் பண்ணியிருக்கோமோ அதுக்கான ரேஷியோ கிடச்சிரும். அதை வச்சு நம்ம அந்த வேல்யூ வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கலாம். சொல்கிறேன். இட் கிளியர்? ஃபார் ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் 2-3 சம் கூட பார்க்கலாம். நமக்கான சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ₹1,500 இஸ் டிவைடட் இன்டூ 2 பார்ட். ஒன் பார்ட் வாஸ் lent at 10% per annum. Another part was lent at 6% per annum. The overall interest value is ₹100. Then find the money which was lent at 6% per annum கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் டேரெக்டாக அந்த அலிகேஷன் மெத்தடில் டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? எனக்கு ஓவரால் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ₹100. ஜஸ்ட்டு அதில் ஒரு பார்ட்டு பார்த்தீங்கன்னா 10% டெபாசிட் பண்ணியிருக்கேன், இன்னொரு பார்ட்டு கொண்டு போய் 6%. ஓகேங்களா? ஆக்சுவலாக மொத்தமாக எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் வந்துட்டு ₹1,500. அப்போ 1,500 10% பார்த்தீங்கன்னா 150. இங்கே 6% வந்துட்டு 90. டிஃப்ரென்ஸ் எடுத்திங்கன்னா இங்கே டிஃப்ரென்ஸ் வந்துட்டு 10, இங்கே டிஃப்ரென்ஸ் வந்துட்டு 50. ரேஷியோ வந்துட்டு 1:5 காமிக்குது. புரிஞ்சுங்களா? இப்போ எனக்கு வந்துட்டு மொத்தமாக அந்த 1,500 வந்துட்டு 6 ரேஷியோவில் டிவைட் பண்ணனா ஒரு ரேஷியோ வந்து 215 கிடைக்கும். எனக்கு என்ன கேட்டிருக்கேன்னா 6% எவ்வளோ டெபாசிட் பண்ணிக்குன்னு கேட்டிருக்கேன். எனக்கு தெரியல, ஆனால் அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 5 ரேஷியோக்கு ஈக்குவலாக இருக்கும்.
இப்போ 1:250 அப்படின்னா 5 ரேஷியோ பார்த்தீங்கன்னா 5 into 250 1250. அவ்வளோதான் ஆன்சர். இது கிளியர் ஆச்சுங்களா? ஓகே, இன்னும் ஒரு சம் கூட பார்க்கலாம். நமக்கான சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, a sum of rupees 1550 is divided into two part. One part is lent at 8% per annum. Another part is lent at 6% per annum. The overall interest value is rupees 106. Then find the money is lent at each rate ன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஒரு ரேட் இன்ட்ரெஸ்ட் ரேட்லையுமே எவ்வளோ தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? சேம் நம்ம ஃபஸ்ட் விஷயம் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த அலிகேஷன் மெத்தடில் அப்ளை பண்ணி அந்த ரேஷியோ எடுக்க போகிறோம். அந்த ரேஷியோ வச்சு அந்த பிரின்சிபல் வந்துட்டு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த அலிகேஷன் மெத்தடில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமான விஷயம், ஓவரால் இன்ட்ரெஸ்ட் எப்பவுமே வந்துட்டு இங்கே மிடில் தான் இருக்கணும். ஓகே, பிரின்சிபல் பார்த்தீங்க அப்படின்னா rupees 1550. ஃபஸ்ட் இது பார்த்தீங்கன்னா 8% சொல்லியிருக்காங்க. இதில் 1% வந்துட்டு 15.5. அப்போ 8%னா 8 into 15 120, 8 into 0.5 4. இப்போ இதோட வேல்யூ வந்துட்டு 124 இருக்கும். இங்கே 6% சொல்லியிருக்காங்க. 1% 15.5னா 6%னா 6 into 15 19, 6 into 0.5 3, அப்போ 93. சரிங்களா? சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு 13 ரேஷியோ, இங்கே வந்துட்டு 18. சரிங்களா? அப்போ பார்க்கும்போது rupees 1550 31 ரேஷியோவில் டிவைட் பண்ணால் ஒரு ரேஷியோ வந்துட்டு 15 காமிக்குது. இப்போ தனித்தனியாக கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அப்போ 13 ரேஷியோக்கு எவ்வளோ காமிக்குதுன்னா 650 காமிக்கும். இது 18 ரேஷியோக்கு வந்துட்டு 900 காமிக்கும். ரெண்டு ஆட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கிவன் பிரின்சிபல் கிடச்சிரும். இங்கே எனக்கு ஸோ ஃபைண்ட் த மணி லெண்ட் அட் ஈச் ரேட்டுன்னு கேட்டிருக்காங்க. அதனால தான் நான் 2 வேல்யூ கண்டுபிடிச்சேன். இல்லை ஸ்பெசிஃபிக் ஏதாச்சும் 6% கேட்டிருந்தானா நம்ம இதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இல்லை 8% கேட்டோன்னா நம்ம இதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இஸ் இட் கிளியர்? ஓகே, இந்த மெத்தடை கொஞ்சம் நாள் நோட் பண்ணி வச்சோம், முக்கியமானது. இனி வேற ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.